வெல்கம் டு சுஜாதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருப்பு கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. இதுக்கு தேவையான அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவி ஒரு கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் இந்த கப் அளவுக்கு 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட 2 தக்காளி 4 கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா போட்டு இப்போ குக்கரை மூடி வேக வச்சிடலாம். ஒரு 3-4 விசில் விடணும். இப்போ பருப்பு ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்திருக்கு. இதை கொஞ்சம் கடைஞ்சி விட்டுக்கலாம். நல்லா மசிஞ்சிருக்கிறதுனால கரண்டினால் 2 கிண்டுனாலே நல்லா மசிஞ்சிரும். இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் சாம்பாருக்கும் சேர்த்து பருப்பு போட்டு வச்சுருக்கேன், அதனால் மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளித்தா நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நெய் யூஸ் பண்ணலாம். இதுக்கு 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிக்கணும். இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி அது கூட சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதை நீட்டமாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட அந்த கடைஞ்சி வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு ரெடி ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
பருப்பு கடையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை.